வணக்கம். வெப் அப்ளிகேஷனில் ஒரு appletஐ இன்டகிரேட் செய்தல் குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு. இந்த டுடோரியலில் கட்டமைக்கப்படும் அப்ளிகேஷன் ஆனது நெட்பீன்ஸ் இடே ல் appletகளை கட்டமைப்பதையும் டிப்ளாய் செய்வதையும் காட்டுகிறது. நெட்பீன்ஸ் ஐ முதல் முறை பயன்படுத்துகிறீர்கள் எனில் முதலில் பின்வரும் டுடோரியல்களை காணவும். இடே ஐ ஆரம்பிக்க இன்ட்ரோடக்ஷன் டோ நெட்பீன்ஸ், மேலும் இடே பற்றி அறிய டெவலப்பிங் வெப் அப்ளிகேஷன்ஸ் மற்றும் டிசைனிங் குயிஸ் ஒன் நெட்பீன்ஸ். மேற்சொன்ன அனைத்து டுடோரியல்களையும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் வலைத்தளத்தில் காணலாம். இந்த செயல் விளக்கத்திற்கு நான் பயன்படுத்துவது லினக்ஸ் இயங்குதளம் உபுண்டு பதிப்பு 1104 மற்றும் நெட்பீன்ஸ் இடே பதிப்பு 711. இந்த டுடோரியலில் கற்க போவது ஒரு appletஐ உருவாக்குதல், அதை இயக்குதல், பின் அதை வெப் அப்ளிகேஷனில் எம்பெட் செய்தல். ப்ராஜெக்ட் ஐ உருவாக்க இடே ஐ துவக்குவோம். பைல் ல் நியூ புரொஜெக்ட் க்கு சென்று ஒரு ஜாவா கிளாஸ் லைப்ரரி ஐ உருவாக்குக. நெக்ஸ்ட் ஐ க்ளிக் செய்க. உங்கள் புரொஜெக்ட் க்கு பெயரை கொடுக்கவும். என் புரொஜெக்ட் க்கு சேம்பிள் ஆப்லெட் என பெயரிடுகிறேன். உங்கள் கணினியில் ஏதேனும் இடத்திற்கு லொகேஷன் ஐ அமைக்கவும். புரொஜெக்ட் ஐ உருவாக்க பினிஷ் ஐ க்ளிக் செய்க. அடுத்து ஆப்லெட் சோர்ஸ் பைல் ஐ உருவாக்குவோம். சேம்பிள் ஆப்லெட் புரொஜெக்ட் நோட் மீது ரைட் கிளிக் செய்க. புராப்பர்ட்டீஸ் விண்டோவை திறக்க புராப்பர்ட்டீஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும். புரொஜெக்ட் க்கு தேவையான சோர்ஸ் பைனரி பார்மேட் ஐ தேர்ந்தெடுக்கவும். இது ஜேடிகே ன் சரியான பதிப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதா என உறுதி செய்து கொள்வதற்கு. உதாரணமாக ஜேடிகே ன் சமீபத்திய பதிப்பை தேர்ந்தெடுத்தால் ஜாவா ப்ரவ்சர் plugin ன் பழைய பதிப்பை கொண்டுள்ள கணினிகளில் ஆப்லெட் வேலை செய்யாமல் போகலாம். ஜாவா ப்ரவ்சர் plugin ன் சமீபத்திய பதிப்பில் என் ப்ரவ்சர் உள்ளதால் ஜேடிகே ன் சமீபத்திய பதிப்பை தேர்ந்தெடுக்கிறேன். ஒக் ஐ க்ளிக் செய்க. சேம்பிள் ஆப்லெட் புரொஜெக்ட் நோட் மீது மீண்டும் ரைட் கிளிக் செய்க. நியூ ல் ஆப்லெட் ஐ தேர்ந்தெடுக்கவும். இந்த மேனு ல் ஆப்லெட் தேர்வு இல்லையெனில் ஒத்தேர் ல் கிளிக் செய்க. கேட்டகோரீஸ் ல் ஜாவா ஐயும் பைல் டைப்ஸ் ல் ஆப்லெட் ஐயும் தேர்ந்தெடுக்கவும். கிளாஸ் நேம் ல் சாம்பிள் எனவும் பேக்கேஜ் ஐ org.me.hello எனவும் கொடுத்து பினிஷ் ஐ க்ளிக் செய்க. குறிப்பிட்ட பேக்கேஜ் ல் இடே ஆப்லெட் சோர்ஸ் பைல் ஐ உருவாக்குகிறது. புரொஜெக்ட்ஸ் விண்டோ ல் சோர்ஸ் பேக்கேஜ் நோட் ஐ விரித்து இதை காணலாம். சோர்ஸ் எடிட்டர் ல் ஆப்லெட் சோர்ஸ் பைல் திறக்கிறது. இப்போது நம் ஆப்லெட் கிளாஸ் ஐ டிஃபைன் செய்வோம். என்னிடம் ஒரு சிம்பிள் ஆப்லெட் க்கான கோடு உள்ளது. அது பேக்கிரவுண்ட் கலர் ஐ சியான் ஆகவும் போர்க்ரவுண்ட் கலர் ஐ ரெட் ஆகவும் அமைக்கிறது. மற்றும் ஒரு செய்தியாக ஆப்லெட் ல் methodகளின் வரிசையை காட்டுகிறது. அதாவது இனிட் மெத்தோட், ஸ்டார்ட் மெத்தோட் மற்றும் பெயிண்ட் methodகள் ஆப்லெட் ஆரம்பிக்கும் போது கால் செய்யப்படுகின்றன. கிளிப்போர்ட் ல் அனைத்து கோடு ஐயும் கோப்பி செய்து இடே ல் ஏற்கனவே உள்ள கோடு ல் பேஸ்ட் செய்கிறேன். புரொஜெக்ட்ஸ் விண்டோ ல் sampleஜாவா பைல் மீது ரைட் கிளிக் செய்து கான்டெக்ஸ்ட் மேனு ல் ரன் பைல் ஐ தேர்ந்தெடுக்கவும். ஆப்லெட் எம்பெட் செய்யப்பட்டு sampleஎச்டிஎம்எல் லான்ச்சர் பைல் பில்ட் போல்டர் ல் உருவாக்கப்படுகிறது. அதை பைல்ஸ் விண்டோ ல் காணலாம். sampleஎச்டிஎம்எல் பைல் ஆப்லெட் வியூவர் ல் ஆப்லெட் உம் திறக்கப்படுகிறது. அதில் செய்தி காட்டப்படுகிறது. ஆப்லெட் வியூவர் ஐ மூடுகிறேன். அடுத்து ஆப்லெட் ஐ ஒரு வெப் அப்ளிகேஷன் ல் எம்பெட் செய்வோம். அதனால் ஆப்லெட் ஐ பயனருக்கு கிடைக்க செய்யலாம். அதற்கு ஒரு வெப் அப்ளிகேஷன் ஐ உருவாக்குவோம். கேட்டகோரீஸ் ல் ஜாவா வெப் மற்றும் புரொஜெக்ட்ஸ் ல் வெப் அப்ளிகேஷன் ஐ தேர்ந்தெடுத்து நெக்ஸ்ட் ல் கிளிக் செய்க. நம் புரொஜெக்ட் க்கு ஹெல்லோ சாம்பிள் ஆப்லெட் என பெயரிட்டு
நெக்ஸ்ட் ல் கிளிக் செய்க. சரியான செர்வர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதா என பார்த்து பினிஷ் ல் கிளிக் செய்க. ஜாவா புரொஜெக்ட் சாம்பிள் ஆப்லெட் ஐ வெப் புரொஜெக்ட் ஹெல்லோ சாம்பிள் ஆப்லெட் க்கு சேர்க்கும்போது இந்த வெப் அப்ளிகேஷன் ஐ கட்டமைக்கும் போதெல்லாம் இந்த ஆப்லெட் ஐ கட்டமைக்க இடே க்கு எனபிள் செய்கிறோம் என்பதை குறித்துக்கொள்க. எனவே sampleஜாவா ஆப்லெட் ஐ மாற்றும்போது இது கட்டமைக்கப்படும் போதெல்லாம் ஆப்லெட் ன் புதிய பதிப்பை இடே கட்டமைக்கிறது. இப்போது புரொஜெக்ட்ஸ் விண்டோவில் ஹெல்லோ சாம்பிள் ஆப்லெட் புரொஜெக்ட் நோட் ஐ ரைட் கிளிக் செய்து புராப்பர்ட்டீஸ் ல் கிளிக் செய்க. ஒரு ஜாவா புரொஜெக்ட் ல் நம் ஆப்லெட் உள்ளது. ஜார் பைல் ஐ சேர்க்க இடப்பக்க மெனுவில் பேக்கேஜிங் தேர்வை தேர்ந்தெடுக்கவும். ஆட் புரொஜெக்ட் ஐ கிளிக் செய்து ஆப்லெட் கிளாஸ் ஐ கொண்டுள்ள ஜாவா புரொஜெக்ட் ஐ தேர்ந்தெடுக்கவும். இது சாம்பிள் ஆப்லெட். ஆட் புரொஜெக்ட் ஜார் ஃபைல்ஸ் ஐ கிளிக் செய்க. ஆப்லெட் சோர்ஸ் பைல் ஐ கொண்ட ஜார் பைல் இப்போது டேபிள் ல் காட்டப்படுகிறது. ஒக் ல் கிளிக் செய்க. ஹெல்லோ சாம்பிள் ஆப்லெட் புரொஜெக்ட் ஐ இப்போது கட்டமைக்க புரொஜெக்ட்ஸ் விண்டோவில் அதை ரைட் கிளிக் செய்து கிளீன் ஆண்ட் பில்ட் தேர்வை தேர்ந்தெடுக்கவும். இப்போது இந்த புரொஜெக்ட் கட்டமைக்கப்படும்போது ஒரிஜினல் சாம்பிள் ஆப்லெட் புரொஜெக்ட் ல் ஆப்லெட் ன் ஜார் பைல் உருவாக்கப்படுகிறது. ஃபைல்ஸ் விண்டோவுக்கு சென்று ஹெல்லோ சாம்பிள் ஆப்லெட் புரொஜெக்ட் நோட் ல் பில்ட் ன் கீழ் வெப் போல்டர் ல் அந்த ஜார் பைல் சேர்க்கப்பட்டிருப்பதை காணலாம். இப்போது ஒரு எச்டிஎம்எல் பைல் ல் ஆப்லெட் ஐ எம்பெட் செய்யலாம். புரொஜெக்ட் விண்டோவுக்கு சென்று ஹெல்லோ சாம்பிள் ஆப்லெட் புரொஜெக்ட் நோட் ல் ரைட் கிளிக் செய்து நியூ ல் எச்டிஎம்எல் பைல் தேர்வை தேர்ந்தெடுக்கவும். கான்டெக்ஸ்ட் மேனு ல் எச்டிஎம்எல் தேர்வு இல்லையெனில் அதர் ல் கிளிக் செய்து கேட்டகோரீஸ் ல் வெப் ஐயும் பைல் டைப்ஸ் ல் எச்டிஎம்எல் ஐயும் தேர்ந்தெடுத்து நெக்ஸ்ட் ல் கிளிக் செய்க. உங்கள் எச்டிஎம்எல் பைல் க்கு பெயரிடவும். நான் மையாப்லெட் என பெயரிட்டு பினிஷ் ல் கிளிக் செய்கிறேன். myapplet.html பைல் ல் பாடி tagகளுக்கு இடையே ஆப்லெட் டாக் ஐ நுழைப்பது அடுத்த படி. இங்கே ஆப்லெட் கோடு உள்ளது. இதை என் கிளிப்போர்ட் க்கு கோப்பி செய்து எச்டிஎம்எல் பைல் ல் பாடி tagகளுக்கு இடையே பேஸ்ட் செய்கிறேன். இந்த எச்டிஎம்எல் பைல் ஐ இயக்குவது அடுத்த படி. புரொஜெக்ட்ஸ் விண்டோவில் myapplet.html ஐ ரைட் கிளிக் செய்து ரன் பைல் ஐ தேர்ந்தெடுக்கவும். இடே ன் டிஃபால்ட் ப்ரவ்சர் ல் எச்டிஎம்எல் பைல் ஐ செர்வர் டிப்ளாய் செய்கிறது. எச்டிஎம்எல் பைல் ஐ இடே ன் டிஃபால்ட் ப்ரவ்சர் ல் செர்வர் டிப்ளாய் செய்கிறது. திரையில் காட்டப்படும் செய்தியை நீங்கள் காணலாம். இப்போது உங்களுக்கான பயிற்சி. இடே ல் மற்றொரு எளிய பேனர் ஆப்லெட் ஐ உருவாக்கவும். அது ஆப்லெட் விண்டோவில் ஒரு செய்தியை ஓடவிட வேண்டும். ஒரு வெப் அப்ளிகேஷன் ல் உங்கள் ஆப்லெட் ஐ எம்பெட் செய்யவும். வெப் புரொஜெக்ட் க்கு ஜார் fileகளை சேர்க்கவும். கடைசியாக எச்டிஎம்எல் பைல் ஐ உருவாக்கி இயக்கவும். என் நகரும் பேனர் ஆப்லெட் ஐ உருவாக்கியுள்ளேன். புரொஜெக்ட் ஐ திறந்து அதை இயக்குகிறேன். ஆப்லெட் திறக்கப்பட்டு விண்டோவில் ஒரு செய்தி ஓடுவதை காணலாம். கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும்.
ஸ்போகன் டுடோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். http:/spoken tutorialorg/nmeict-intro இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.